எப்போவுமே சக்ஸஸ்க்கு தேவை சாக்ரிஃபைஸ் தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வெற்றியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சாக்ரிஃபைஸை நம்ம பார்க்க மாட்டோம். உதாரணமாக ஆக்டர் ரஜினிகாந்த் சாருக்கு அவருக்கு இருக்கிற மரியாதையை நம்ம பார்க்குறோம். ஃபுட்பாலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருக்கு கிடைக்கிற வேர்ல்டு ஃபேமஸை நம்ம பார்க்குறோம். கிரிக்கெட்டில் எம்எஸ் தோனி அவரோட கேப்டன் கூல் அண்டு லீடர்ஷிப் திறமையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இவங்க 3 பேரும் இன்றைக்கி வந்திருக்கிற உயரத்திற்கு என்னென்ன தியாகம் செஞ்சுருப்பாங்க, அதுக்காக எத்தனை வருஷம் உழைப்பை போட்டிருப்பாங்க, எத்தனை ரிஜெக்ஷனை பார்த்துருப்பாங்க, ஸோ சைலண்ட்டாக எவ்வளோ பெயினை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ எப்பயுமே வெற்றி இலவசமாக கிடையாது, அதற்கான விலை சாக்ரிஃபைஸ் தான். நிறைய பேர் எனக்கு அந்த வெற்றி மகுடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெற்றி மகுடத்தை அவங்க தாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இந்த 3 பேரோட வாழ்க்கையில் இது நமக்கு ஒரு பெரிய இவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய லெசன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆக்டர் ரஜினிகாந்த் சார் இன்றைக்கி உலகம் அவரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மரியாதை கொடுக்குறது. ஆனால் ஆரம்பம் அப்படி கிடையாது. அவரோட பேக்ரவுண்ட் சிம்பிள் பேக்ரவுண்ட், சாதாரண கண்டக்டர் வேலை, பஸ்ஸில் பல சிரமங்கள். ஆனால் இன்றைக்கி அவருக்கு கிடைச்ச உயரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாத பல வருஷ உழைப்பு இருந்திருக்கு. எல்லாரும் அதோட ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க, அந்த ஜேர்னியை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தாலோ நாளைக்கு உங்களால் உயர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஃபுட்பாலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஸோ அவரோட டிசிப்ளின் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ எல்லோரும் டேலண்ட்டை பற்றி பேசுவாங்க, ஆனால் டேலண்ட்டு மட்டும் போதுமா? ரொனால்டோ லெவலுக்கு அந்த டிசிப்ளினும் வேணும். ஸோ ரொனால்டோ டெய்லி ட்ரைனிங் பண்ணுவார், டெய்லி ஃபுட் கண்ட்ரோல், ஃபிட்னஸ் ஃபோக்கஸ், மைண்டை டிசிப்ளினாக வச்சுப்பார், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுவார். மற்றவங்க ஓய்வு எடுக்கிற நேரத்தில், செலிப்ரேட் பண்ண நேரத்தில் அவரை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? டேலண்ட் இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு தான் உதவும், ஆனால் டிசிப்ளின் தான் உங்களை அந்த ஹைட்டில் வச்சுருக்கோம். அடுத்து கிரிக்கெட்டில் எம்எஸ் தோனி. நீங்கள் எம்எஸ் தோனி ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆகலை. ஒரு ஸ்மால் டவுனில் பிறந்து அதிலிருந்து வந்த பேக்ரவுண்டு, ஒரு சிம்பிளான லைஃபு. அவர் ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ப்ரெஷர் வந்தாலும் காமாக ஹேண்டில் பண்ணார். பலர் வேகமாக வெற்றியை தேடினாங்க, ஆனால் சில வெற்றிக்கு ஸ்லோ க்ரோத்து தான் தேவை. இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம்? நீங்கள் லேட்டாக சக்ஸஸ் ஆனாலும் அது வீக் சக்ஸஸ் கிடையாது. லேட் சக்ஸஸ் பல நேரத்தில் ஸ்ட்ராங் சக்ஸஸாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனி தான். ஸோ இந்த 3 பேருக்குமே காமன் ஃபார்முலா என்ன? உழைப்பு, டிசிப்ளின், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, செல்ஃப் பிலீஃப், அதுக்கப்புறம் பெயினை டாலரேட் பண்ணுற பவர். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம என்ன மெயினாக கற்றுக்குறோன்னா, ரஜினிகாந்த் சார் கம்ஃபர்ட் லைஃப்பை விட்டார், ஹார்ட் ஒர்க்கை தேர்வு செஞ்சார். ரொனால்டோ ஒரு லக்ஸரி, ஒரு ப்ளஸர் லைஃப்பை லிமிட் பண்ணி ட்ரைனிங்கை தேர்வு செய்தார். தோனி இமீடியட் ஃபேம் இல்லாமல் பேஷன்ஸாக இருக்க தேர்வு செஞ்சுக்கிட்டார். ஸோ இதுக்கு சக்ஸஸ் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் என்னை விட தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். இப்போ சாதாரண மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாருக்கும் ஃபைனல் ரிசல்ட் வேணும், சக்ஸஸ் வேணும், ஆனால் ப்ராசஸ் வேண்டவே வேண்டாம். காசு வேணும், ஆனால் ஸ்கில் வேண்டாம். எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும், ஆனால் கேரக்டரை பில்டு பண்ண வேணாம். எனக்கு ஹெல்த் வேணும், ஆனால் டிசிப்ளின் வேண்டாம். எனக்கு சக்ஸஸ் வேணும், ஆனால் சாக்ரிஃபைஸ் வேண்டாம். சக்ஸஸ் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ துன்பம் மட்டும் கிடையாது, ஈஸி ப்ரெசண்ட்டை, இப்போ இருக்கிற ஈஸியாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் பெட்டர் ஃப்யூச்சரை தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபோனை குறைச்சி லேர்னிங் அதிகமாக்குங்க, வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை குறைச்சி குட் சர்க்கிளை அதிகமாக்குங்க, செலவை குறைச்சி சேவிங்ஸ் அதிகமாக்குங்க,
பேச்சை குறைச்சி ஒர்க்கை அதிகம் பண்ணுங்கள். எப்பயுமே சக்ஸஸ், அதாவது கிளாப்ஸ், உங்களுக்கு எல்லோரும் கைத்தட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பல தனிமையான இரவுகள் இருக்கும், லோன்லி நைட்ஸ் இருக்கும், உங்களை பற்றி உங்களுக்கே டவுட் இருக்கும், ஒரு ஸ்லோவான ப்ராக்ரஸில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க, எந்த சப்போர்ட்டும் இருந்திருக்காது, ரிப்பீட்டடாக ஃபெயிலியரை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் ஜேர்னியில் இருந்து, ரொனால்டோவோட கேரியரில் இருந்து, தோனி சாரோட ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கி உங்களுக்கும் இது இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கும் இருக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போயாகணும். நீங்கள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? வாழ்க்கை உங்களை வந்து பனிஷ் பண்ணலையா? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. பனிஷ் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சக்ஸஸை அடைவீங்க. நீங்கள் பெட்டர் லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து லேட் வேக்கப்பு, பேட் ஹேபிட்டு, எக்ஸ்கியூசஸ்ஸு, இந்த கம்ஃபர்ட் ஜோனு, நெகட்டிவ் பீப்புள், இதிலேருந்து நீங்கள் தாண்டி அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இப்போ நான் சொன்னதெல்லாம் லேட் வேக்கப், பேட் ஹேபிட்ஸ், எக்ஸ்கியூசஸ், கம்ஃபர்ட் ஜோன், நெகட்டிவ் பீப்புள். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது? உங்களோட கேரக்டரை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஹானஸ்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, ஃபேமிலி ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா அந்த சக்ஸஸ் பீப்புளை வந்து அவங்களோட ப்ராசஸ் பின்னாடி போங்க, அவங்க ஹைலைட்ஸ்க்கு பின்னாடி போங்க. போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வெற்றி வேணும், ஆனால் கொஞ்சம் பீப்புளுக்கு மட்டும் அதில் ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.